சுதாகர், என்னடா சொல்ற? இவளாடா அப்படி செஞ்சா? ஆமாம்மா, உன்னோட ஆசை மருமக தான் இந்த வேலையை செஞ்சிருக்கா. எல்லாத்தையும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவ. சரியா வச்சா பாத்தியா வேலை நம்மளுக்கவோ? என்னங்க? சீ, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத, என்கிட்ட பேசாத. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மதமும் இல்லை. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ஏண்டி த்ரிஷா, உனக்கு என்னத்துக்கடி இந்த மாதிரி வேலை? அத்தை, அது அது வந்து அத்தை, நான் செய்யல அத்தை. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்படின்னா உனக்கு அவள் கெடுதல் பண்ணிட்டா? ஆ, நீ நானும் தான் சேர்த்து அவளை கோலை கொட்டிக்கின வழிய நம்மளை அவள் ஒரு நாள் கூட எடுத்து பேசுகிறதாகட்டும், நம்மளோட மனசு புண்படுற மாதிரி அவள் பேசுகிறதாகட்டும் பண்ணவே இல்லையே. அப்போ ஏண்டி ஏன் தங்கச்சி மாதிரின்னியே? அது வெறும் மாதிரி மட்டும்தானா? தங்கச்சியா நினைக்கல நீ, அதுவும் சரி தானே. உன் தங்கச்சியை நினச்சிருந்தா நீ ஏண்டி படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி வைக்க போகிற? அத்தை, நான் சமையல் செய்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துன்னு போனேன் அத்தை, தெரியாமல் ஊற்றிக்கிச்சு. அது தொடிக்கலான்ட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அத்தை. சரி ஆச்சி, நீ சமைக்கிறதுக்கு என்ன எடுத்துன்னு வந்த? அது தெரியாமல் ஊற்றிக்கிச்சுன்னே வச்சுக்கலாம். கிச்சன் இருக்கிறது கீழே, அவன் ரூம் அஞ்சலி ரூம் மட்டும் மேலே இருக்கிறது, ரூம் இருக்கிறது கீழே. அது எப்படி எண்ணெய் மேலே போவோம்? நீ சமைக்கிறது கிச்சனில் தானே, மேலே நம்ம எந்த எண்ணெய் வச்சுருக்கோமா மேலேருந்து எண்ணெய் எடுத்துன்னு வரத்துக்கு? இதுலேயே தெரியல நீ வேணும்னுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கன்னுட்டு? தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சு எடுத்துக்கோங்க. என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லைங்க. எனக்கு உங்களை விட்டால் யாருங்க இருக்கிறாங்க? தெரிஞ்சே வெளியே போக சொல்கிறீங்களே. சி, நிறுத்து. நீலி கண்ணீர் வெடிக்காத. நீ எப்பப்பட்டவன் தெரியாம இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட குடும்பம்னு எடுத்திருக்கேன். ஆமாண்டி, கொண்டு இல்லை தான். ஆனால் இத்தனை நாள் நான் உன்னை கொல்லதனடி நான் நினச்சேன். ஒரு நாள் நான் உன்னை குத்தி காமிச்சிருப்பேன்னா ஏண்டி உனக்கு கொல்லாவலன்னுட்டு சொல் பார்க்கலாம். பெரியவங்கன்னா ஒரு 2 வார்த்தை கூட தான் செய்வாங்க. உன் அம்மா பேசுனா அம்மாவை பழி வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த அஞ்சலி பாவி பொண்ணு, அவளுக்கே இதுக்கடி இந்த தண்டனை கொடுத்த சொல் பார்க்கலாம். தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு எனக்கு யாரும் நாதி இல்லை. நான் பண்ணிந்த பெரிய பாவம் தான். அதனால தான் அந்த கடவுளை என் வயிற்றுல அத்தை சொன்ன மாதிரி ஒரு புழு பூச்சி கூட இல்லாமல் போயிடுச்சு. என்னாவோ ப்ளீஸுங்க, என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்க. உங்கள் காலில் இருக்கிற செருப்பாக நான் தினமும் தேயுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் அஞ்சலி காலிலேயே போய் விழுறது கூட தயாராக இருக்கிறேங்க. என்னை மன்னிச்சிடுங்க. சி, நீ என் காலை நீ தொட்டு நீ மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு தாண்டி பாவம் சுத்திக்கும். நீ செஞ்சிருக்கிற காரியம் சின்னது இல்லை, ரொம்ப பாவம். 7 தலைமுறைக்கும் சுற்றி அடிக்கும். நீ என் காலில் விழுறதை விட போய் அஞ்சலி காலில் விழு. அவள் ஏற்றுக்கிட்டா நான் ஏற்றுக்கிறேன், அவள் மன்னிச்சா நான் உன்னை மன்னிக்கிறேன். இருந்தாலும் நான் உன்னை கிட்ட சேர்க்கவே மாட்டேன். இனிமே என்னோட அன்பு உனக்கு கிடைக்காது. என்னோட வெறுப்பு மட்டும்தான் உனக்கு இருக்கும். என்னங்க, தயவு செஞ்சு இப்படி ஆக்ரோஷமாக பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுங்க. நீ என்ன ஊற்றும் போது அஞ்சலி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவள் அங்கே பொய்கிற ரத்தம் பாரு, அதுலேயே தெரியல அவள் எவ்வளோ நோத்துன்னு இருப்பா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னாச்சோ ஏதாச்சோ என்னன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அப்புறமா நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். இப்போ நான் உன் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறேன், அது எனக்கு முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு என் தம்பி பொண்டாட்டியை நான் காப்பாற்றணும். நான் கிளம்புறேன். ஏய் சுதாகரே, என்ன இவகிட்ட மெல்லமாக பேசினுங்கிற? கொஞ்சம் மாதிரி 2 விட்டு இஸ்துன்னு போய் ரூமில் விட்டு போட்டுன்னு வாடா எவ்வளோ. அடி பாவி மவளே, என் மருமகளே என்னடி பண்ண? அவள் உனக்கு என்னடி கெடுதல் செஞ்சா? எங்கள் வீட்டு வாரிசு எப்படி அநியாயமாக சாவடிச்சிட்டியேடி. மரியாதையை போயிடு, எங்கள் கண்ணு முன்னாடியே நீ நிற்காத. சி, 7 வருஷம் உன்னை நான் பார்த்துக்கின்னு வச்சிருந்தா இப்படி ஒரு நிமிஷத்தில் என் மனசில் இருக்கிற நல்ல பேர் ஒரு செகண்டில் கெடுத்துக்கிட்டியேடி பாவி. உக்காந்து பேசியிருந்தா எவ்வளோ பெரிய சண்டையும் சமாதானமாக போயிருக்கும். இப்படி அநியாயமாக உன்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு
அவளையும் வழி வர வச்சு அவளுக்கும் குழந்தைய போய் இப்போ நான் அவள் வந்து கேட்டால் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அத்தை என் குழந்தை அத்தைன்னு வாளே. நான் ரொம்ப ஆசை வச்சுருந்தேனே இந்த வீட்டில் ஒரு குழந்தை தவளாதான்னுட்டு. ஒரு நாள் நான் உன்னை மாமியார் மாதிரி நடத்தியிருப்பேனா? ஒரு 2 வாரத்தை திட்டினாலும் திட்டிக்கிறாளேன்னுட்டு கம்முனு தானடி இருந்தேன். ஐயோ, இப்படி அநியாயமாக என் வீட்டு வாரிசு போயிடுச்சு. நீ என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. நீ வேற வாய் வைக்காது, வா போலாம். என்னங்க? போடி. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இங்க பாரா சுதாகர், நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லை அவள் இந்த வீட்டில் இருக்கணும். முடிவு பண்ணிக்கோ. போடி வெளியே. இந்த பேக் எடுத்து மரியாதையா வெளியே போ.